நடிகர் விஷால் அவர்கள் சூப்பராக ஒரு ட்வீட் ஒன்று ரீசெண்டாக பார்த்துருந்தேன். இந்த மாதிரி நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்து கூடவே ஒரு சர்ச்சையான ஒரு விமர்சனமும் வைத்திருந்தார். இந்த மாதிரி நம்மளோட அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு என்ன சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்க, அது ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது, இந்த மாதிரி அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடாதுலாம் ட்வீட் ஒன்று பார்த்தேன். இந்த ட்வீட்டை பார்த்தோன்னே அடடா விஷாலுக்கு என்னடா இவ்வளோ அழகாக பேசுகிறாரு, இவ்வளோலாம் பேச தெரியுமான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கூட 2 கேள்வியும் எனக்கு எழும்பியது. அந்த கேள்வி உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன். முதல் கேள்வி, இவ்வளோ அழகாக பேசக்கூடிய விஷால் அவர்கள் ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் எம்பி சுவாமிநாதன் அவர்கள்கிட்ட முன்வைக்கலை? ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்கல? அவர் எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காருன்னு ஏன் விஷால் அவர்கள் கேள்வி கேட்கல அப்படின்றது என்னோட முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீங்களே ஒரு கட்சியெலாம் ஆரம்பித்து ரீசெண்ட் இயர்ஸில் நான் பார்த்து ஒரு கட்சியெலாம் ஒன்று ஆரம்பித்து சமூக சேவைக்கெல்லாம் வரப்போகிறலாம் சொன்னீங்களே, உங்களுக்கு எந்த வித தகுதி இருந்தது, என்ன தகுதி இருந்தது, நீங்கள் எந்த கட்சியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான பொது சேவைகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? ஏன்னா நீங்கள் தகுதியை பற்றி பேசுகிறீங்க, உங்ககிட்ட யாருமே அந்த கேள்வி கேட்கல. நீங்கள் வந்து நம்மளோட அமைச்சர் ராஜ்மோகனை பற்றி நீங்கள் வந்து அவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது. சமுதாயத்துக்காக பேசுகிறீங்க, அதெல்லாம் சரி. இப்போ தான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. லெட் சீஃப் மினிஸ்டர் டேக் இஸ் ஓன் டிசிஷன். அவங்க செயலை பாற்று நீங்கள் விமர்சனம் வைங்க. ஆளை பார்த்த உடனே இவரை இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி ஆளை பார்த்து ஒரு விமர்சனம் வைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கவை. அது விஷால் அவர்கள் செஞ்சிருக்கவே கூடாது. அது கண்டிப்பாக விஷால் அவர்கள் மன்னிப்பு கூற வேண்டும் நம்மளுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு. அது இல்லாமல் நடிகர் விஷால் அவர்களே நடிகர் சங்கத்திலே 1008 பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நோக்கியும் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, அதை நோக்கியும் உங்கள் பார்வை இருக்கட்டும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.